குஜிலியம்பாறை தாசில்தார் வந்து அவருடைய சொந்த விருப்ப வெறுப்பின் கீழே வந்து அதை கொடுத்துருக்காரு. அந்த சுற்று இல்லை அந்த சுற்றறிக்கை அது வந்து சுற்றறிக்கை அவருடைய சொந்த விருப்ப வெறுப்பின் கீழே அதை பண்ணிட்டாரு. அவர் இப்போதான் வந்து இன்னொரு 6 மாதம் ரிட்டையர்ட் ஆக போறாரு. ஸோ அது குறித்து நானும் வந்து சிபிஎம் தலைவர் அனைவர்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசினேன். ஏன்னா அவர் வந்து மாவட்ட ஆட்சியருக்கே தெரியாமல் அந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா இருந்திருக்காங்க, அவங்களுக்கே தெரியாமல் அனுப்பிச்சிட்டாரு. உடனே திரும்ப பெறப்பட்டு அவரும் இடமாற்றம் பண்ணப்பட்டு அவருக்கு அது குறித்து அவர் மீதும் தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மற்றதும் அதே மாதிரி தான். அது வந்து அரசாங்கத்திற்கு எந்தவித இந்த மாதிரியான இதுவும் இல்லை. ஒரு சில பேர் வந்து அது தவறாக அந்த மாதிரி அனுப்புறாங்க. மற்றபடி அது வந்து குஜிலியம்பாறையில் உடனடியாக அது திரும்ப பெறப்பட்டு அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வந்து மாற்றப்பட்டாங்க. ஆனா தலைமைச் செயலாளர் கல்லூரி இணை இயக்ககம் அவங்க மேல ஏதாவது தலைமைச் செயலாளர் அவங்க மேல இல்லை, அது குறித்து முதல்வர் ஆலோசிச்சு இப்போ தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதில் என்ன நடவடிக்கை எடுக்குமோ எடுப்பார். ஆனால் அது வந்து கண்டிப்பாக அரசுக்கு அதற்கு உடன்பாடு இல்லை. அதில் வந்து இல்லை குஜிலியம்பாறை விஷயத்தில் அதை வந்து உடனடியாக அதை சொல்லியாச்சு. கல்லூரி விஷயத்தில் என்னன்னா இது இன்னும் வந்து கவர்னருடைய மேற்பார்வையில் நடந்துட்டு இருக்கு. கல்லூரியில் நம்ம வந்து எஜுகேஷனாக மாநில பட்டியலில் கொண்டு வரணும். நம்ம பல காலமாக போராடிட்டு இருக்கோம். விஷயத்தில் எனக்கு கான்வெகேஷனாக நடக்கல, சர்டிஃபிகேட் கொடுக்க முடியல, நிறைய குளறுபடிகள், நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரணும் தான். அப்போ தான் நமக்கான முழு கட்டுப்பாடு இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து முழு அளவில் நம்மளுடைய கட்டுப்பாடோடு செயல்படும்.